வணக்கம் நண்பர்களே, இது VDL பிளாக்ஸ் வீக்கெண்ட் ஸ்டோரிஸ். தொடரும் நிழல்கள் பாகம் 8. நிலாவோட அம்மா கொடுத்துட்டு போன தகடு அந்த ரூம்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடுறேன். கடைசியா நிலாவோட கபோர்டை திறக்கிறதுக்கே பயமா இருந்துச்சு. கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு கபோர்டை முழுசா திறந்தேன். அங்க ஒரு கண்ணாடியில எனக்கு பின்னால தாமரை. இதயமே நின்னுருச்சு. மூச்சு விட கூட முடியல. நான் செத்தேன். வேகமா அவளோட அலமாரிய மூடி வச்சுட்டு அந்த பக்கமா நடந்தேன். இப்பவுமே என்னை தொடர்ந்து தான் வருது அந்த நிழல். என்னால இப்ப கத்த கூட முடியல. கத்தி ஹாஸ்டல்ல மாட்டுனா டிஸ்மிஸ் தான். அப்போதான் அந்த குரல் கேட்டுச்சு, குட்டி, இது ஜானு. ஜானு அப்படின்னு வேகமா திரும்புற. முகத்துல பலார்னு ஒரு அறை. ரூம்ல யாருமே இல்ல. என்ன தேடுற கருவாச்சி? இது ஜோதி அக்கா. அப்போதான் வேகமா யாரோ கதவை தட்டுற சத்தம். கலை, நான் தாண்டி. சிக் ரூம்ல சாவி இல்ல. மதியம் வரைக்கும் உள்ள இருந்துக்கோ. சாவி ஓட்ட வழியா போய் பாக்குறேன். யாருமே இல்ல. நிச்சயமா பிரியா வந்துட்டு இவ்வளவு வேகமா திரும்பி போக முடியாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு நான் பேய் கையால அடிபட்டு சாக போறேன். சத்தம் இல்லாம ஊன்னு அழுத. அப்போ அந்த பொம்மை மேல இருந்து என் தலையில விழுந்துச்சு. ஆன்னு அலறுக. சத்தம் வரல. பொம்மையோட வாயில ஒரு பேப்பர். என் நிலாவை என்கிட்ட இருந்து பிரிக்காத. உன்னால அது முடியாது. எங்களை நிம்மதியா இருக்க விடு. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். கெடுக்க நினைச்சா உனக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் சீக்கிரம் ஒரு முடிவு வந்துடும். பேய் லெட்டர் எல்லாம் போடுதா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். பலார்னு ஒரு அறை. என்னோட முடிய பிடிச்சி செவத்துல முட்டை வைக்கிறாங்க யாரோ என்ன யாரோ? தாமரை தான். நான் அழுகுறேன், கத்துறேன், கதறுறேன். இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. எனக்கு இப்பவே எங்க அம்மாவை பார்த்தாகணும். எனக்கு நிலா முக்கியம் இல்ல. அவ கஷ்டப்படுறது அவளா தேடிக்கிட்டது. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு என் நிம்மதி முக்கியம். இன்னும் 1 வருஷம்தான். அப்புறம் நான் யாரோ நிலா யாரோ. இனிமே என்ன ஆனாலும் சரி, நிலாவுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் கூட நான் அந்த ரூம்ல அதே மனநிலையில தான் இருக்கிறேன். அப்போதான் கவனிச்சேன், ரூம்ல இப்ப அலறல் சத்தம் இல்ல. எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப பயத்தோட நிலா கட்டில் கிட்ட போறேன். எதுவும் இல்ல. இவ்வளவு நேரம் நடந்தது ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அப்போதான் மறுபடியும் அதே நிலா புக்கு மேல இருந்து என் காலில் விழுந்துச்சு. நான் கீழே வச்ச புக்கு எப்படி திரும்ப மேல போயிருக்கு? நடந்த எதுவுமே கனவு இல்ல, பிரம்மையும் இல்ல. ஆனா இப்ப கூட தாமரையோட சாக்லேட் பர்ஃப்யூம் வாசத்தை உணர முடியுது. டைம் பார்த்தேன், இன்னும் 5 நிமிஷம்தான் இருந்துச்சு லஞ்ச் பெல் அடிக்க. கடைசியா ஒரு தடவை அந்த தகடை தேடி பார்க்கலாம்னு ஒரு குருட்டு தைரியம். இருக்கிறது 5 நிமிஷம்தான். தகடு கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா நிலாவோட தலைவிதி அதுதான். வேகமா தேட ஆரம்பிச்சேன். 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம். இருக்கிறது ஒரே ஒரு நிமிஷம்தான். வேகமா தேடுற, எதுவுமே கிடைக்கல. ச்சே அப்படின்னு வெறுத்து போய் நிலா கட்டில் மேல உட்கார்ற. பெல் அடிக்குது. அதே நேரத்துல ஜிகினா பேப்பர் மாதிரி ஏதோ என் தலையில கொட்டுது. நிலா அம்மா கொடுத்து அனுப்பின தகடு தான் இது. இது கூட ஏதோ ஒரு போலி சாமியார் செஞ்ச வேலையா தான் இருக்கும் போல. ரூம்மேட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு? எல்லாரும் அதே கேள்வி. டான்ஸ் ஆட வச்சிருந்த ஜிகினா தவறி தலையில கொட்டிருச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினேன். ஏய் நில்லு, ஏன் இப்படி உன் சுடிதார் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டுச்சுங்க. தெரியல, நான் போறேன் அப்படின்னு வேகமா குளிக்க போயிட்டேன். நான் குளிக்க போனதே இவங்க கிட்டலாம் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்கு தான். மூளை ரொம்ப வேகமா யோசிச்சது. ஒரே வழிதான். தகடு முழுக்க எடுத்து ரூம்ல எல்லா பக்கமும் வச்சுட்டேன். இனிமே நிலா மூலமா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். நடந்த எதையும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்லை. எனக்கும் பேய் பிடிச்சிருச்சுன்னு கிளப்பி விட்டுருவாங்க. தாமரை கிட்ட இருந்தும் நிலா கிட்ட இருந்தும் தப்பிக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. தெளிவா வெளியே வந்தேன். ரொம்ப தைரியமா எல்லார்கிட்டையும் பொய் சொன்னேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போதான் பிரியா வந்தா. சாரி கலை, நான் எப்படி இவ்வளவு நேரம் தூங்குனேன்னு தெரியல. மாத்திரை போட்டதால நல்லா தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா. எனக்கு தான் தெரியுமே இது எல்லாம் யாரோட வேலைன்னு. ரொம்ப அமைதியா இருந்தேன். அப்போ நிலா வந்தா. அவ முகத்தை கூட பார்க்க பிடிக்கல. உண்மைய சொல்லணும்னா அவளை பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு.
நான் குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சாப்பிட போனா கீரை குழம்பு. இன்னைக்கு நடந்ததுக்கு கறி குழம்பு வச்சிருந்தா கூட என்னால சாப்பிட முடியாது. ஆனா கீரை குழம்ப பார்த்ததும் ஜானு ஞாபகம் வந்துருச்சு. கிளாஸுக்கு போனதும் ரூம்மேட்ஸ் எல்லாரும் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே நடக்கல. நீங்க போன 5 நிமிஷத்துல தகடை எடுத்துட்டேன். ரூம் முழுக்க நிலா அம்மா சொன்ன மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஃபாத்திமா, இதுதான் நீ ரூம்லயே சொல்லிட்டியே, அதுக்கப்புறம் என்ன பண்ண? உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஏய், பயமா? எனக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 1 மணி நேரம் பிரியா வரட்டும்னு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அவ வர மாதிரி தெரியல. அப்படியே தூங்கிட்டேன். லஞ்ச் பெல் அடிக்கிறப்பதான் முழிச்சேன். வேகமா எந்திரிச்சதுல மேல இருந்த ஜிகுனா தலையில கொட்டிருச்சு. சந்தேகம் வராத மாதிரி சொல்லிட்டேன். யாரும் நம்பின மாதிரி தெரியல. ஏஞ்சல், இல்லையே, உன் முகத்தை பார்த்தா பேய பார்த்து அரண்டு போன மாதிரி இருந்துச்சே அப்படின்னு என்ன முகத்தை உத்து பார்த்துக்கிட்டே கேட்டா. எப்படி ஏஞ்சல், உனக்கு இவ்வளவு அறிவு? ஆமா, பேயதான் பார்த்தேன். நிலா அலமாரிக்குள்ள தாமரைய பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. கடவுளே, இதுங்க உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, பொய் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் நிலாவை அவாய்ட் பண்ணிட்டேன் 1 வாரமா. ஒரு நாள் நிலா என் கைய பிடிச்சுக்கிட்டு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற கலை? நீ மட்டும்தான் என் கூட அன்பா பேசுவ, நீயும் என்னை ஒதுக்கிட்டா நான் என்ன செய்வேன் கலை அப்படின்னு அழுதா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிலா, காலேஜ்ல பிரச்சனை, அதனாலதான் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன அவாய்ட் பண்றன்னு எனக்கு தெரியும் கலை. தாமரையை நினைச்சு பயப்படுறியா நீ? அவ ரொம்ப நல்லவ, அதிர்ந்து கூட பேச மாட்டா. மனசுக்குள்ள அடி பாவி, மரண அடி வாங்கினது நான் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நிலா, ரூமுக்கு போலாம், இருட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். வேகமா எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருந்த ஹாலுக்கு போனேன். எல்லாரும் சத்தமே இல்லாம ஒரு பாட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால அங்கேயும் உட்கார முடியல. சரி, ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு ரூமுக்கு போனேன். கடவுளே, இன்னும் 2 நாள் தான், அடுத்து வீட்டுக்கு போய் 4 நாள் லீவ்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் போயிருச்சு. அரண்டு போய் கதவை திறக்க முடியல. ஐயோ, பயந்தே செத்துருவேன் போலயே. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? யாராச்சும் கதவை திறங்கள, எனக்கு அழுகையா வருது. போதும் அழுதது, போதும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். யார் வேணாலும் வரட்டும், எனக்கு பயம் இல்லை. கண்ணை மூடி அப்படியே கீழே உட்கார்ந்துட்டேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. தலை ரொம்ப வலிக்குது. யோசிக்க அடுத்து நடந்த எதுவுமே எனக்கு எவ்வளவு யோசிச்சும் புரியல. முகத்துல தண்ணி அடிக்கிறாங்க சில்லுன்னு. கண்ணை திறக்க கூடாதுன்னு மனசு சொல்லுச்சு. மெதுவா கண்ணை திறக்கிறேன். சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. எங்க அம்மா கூட இருக்காங்க. என்ன நடக்குதுமா அப்படின்னு கேட்டேன். ஒண்ணுமே பேசாம அழுறாங்க. அம்மா, எனக்கு சொல்லுங்க, ஜானு இருக்காளா இல்லையா? தாமரை யாரு? நான் எதுக்காக பயந்துட்டே இருந்தேன்? கலை, அம்மா சொல்றத கேளு, நம்ம வீட்டுக்கு போய் எல்லாமே பேசிக்கலாம். இல்லம்மா, என்னால முடியாது. உனக்கு உடம்பு சரியில்லை கலை, நாம முதல்ல டாக்டர் கிட்ட போகலாம். நான் என்ன பைத்தியமா அப்படின்னு கத்துறேன். ஓங்கி ஒரு அறை. வாயை மூடிட்டு என் கூட வா, எல்லாமே புரியும். நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. வேகமா எங்க அம்மாவை இறுக்கி பிடிச்சுக்கிறேன். அம்மா, ஒண்ணும் இல்ல கலை, டாக்டர் கிட்ட உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே மறைக்காம சொல்லு, சரியா? எல்லாம் சரியாயிரும் கலை அப்படின்னு எனக்கு நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தாங்க. எனக்கு சத்தமா கத்தி அழணும் போல இருந்துச்சு. டாக்டர் என்னை தனியா கூட்டிட்டு போனாரு. கலை, என்ன யோசிக்கிற? உனக்கு இப்ப என்ன தோணுதுன்னு கேட்டாரு. எனக்கு இப்ப ஓன்னு கத்தி அழணும்னு சொன்னேன். சரி, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் அழுது முடிச்சுட்டு என்னை கூப்பிடு, நாம பேசலாம். எதையுமே அவர்கிட்ட சொல்ல தோணல. ஆன்னு கதறி கத்தி அழுத. ஜானுவை நினைச்சு, தாமரைய நினைச்சு, கடைசியே எங்க அம்மா கொடுத்த முத்தத்தை நினைச்சு அழுதுட்டே இருந்தேன். எவ்வளவு நேரம்னு தெரியல. அம்மாவும் சத்தம் இல்லாம வெளியே அழுதுட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்தாரு. சோ கலை, இப்போ நீ யோசிக்க முடியும். உன்னோட மனசு லேசா ஆகியிருக்கும்னு நினைக்கிற. உண்மையாவே இப்போ எனக்கு மனசு லேசாதான் ஆகி இருந்துச்சு. யோசிக்க முடியும்னு தோணுச்சு. ஏதேதோ டெஸ்ட் எடுத்தாங்க. கலை, நான் சொல்ல போறத கவனமா கேட்கணும். கொஞ்சம் இரு, உங்க அம்மா அப்பாவையும் கூப்பிடலாம். அப்பாவா? பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. 2 பேரும் உள்ள வராங்க. அப்பா இறுக்கமா இருந்தாங்க. என்னை பார்த்து ஜீவனே இல்லாம சிரிச்சாங்க.
என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா இவங்கள நான் பெருசா கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்றது மட்டும் புரியுது. டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சாரு. கலை, முதல் விஷயம் தாமரைன்னு யாருமே இல்ல. ஜானுவ உன் மனசுல இருந்து வெளியேற்றுறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு என்ன ஆச்சு? கலை, பொறுமையாயிரு. நான் சொல்ல சொல்ல நீ யோசிக்கணும். எதுவுமே இடையில பேசக்கூடாது. நீங்களும் தான். அம்மா அப்பா கிட்டையும் சொல்லிட்டாரு. ரூம்ல எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரூம் முழுக்க ஒரே இருட்டு. என்னோட மனசு மாதிரி தான். கலை, நீ எமோஷனல் ஆகாம யோசிக்கணும், சரியா? முதல் விஷயம், ஜானு இறந்தது நிஜம். நீ கனவுன்னு நினைச்ச ஆக்சிடென்ட் நிஜம். ஜானு இறந்த விஷயம் கேட்டதும் நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அழுக வரல, கோபம் வரல, எதுவுமே இல்ல. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்த ஹாஸ்டல்ல 2 நாளா எதுவுமே சாப்பிடாம யார் கூடயும் பேசாம ஹாஸ்டல்ல இருந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்போதான் யார் கூடவோ சேர்ந்து ஜானு கிட்ட பேசணும்னு சொல்லி ஓஜா கேம் விளையாட தெரியாம விளையாடி உனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்குன்னு உங்க அம்மா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நீ ஜானுவோட மரணத்தை ஏத்துக்க மறுத்திருக்க. கூட இருந்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல ஓஜா விளையாடி இருக்க. நீ நினைச்ச மாதிரி ஜானு வந்தா, உன் கூட பேசினா. ஜானு மட்டும் இல்ல, உன்னோட ஆழ் மனசுல இருந்த உங்க பாட்டி, ஜோதி, சூர்யா, இவங்க கூட நீ கற்பனை பண்ணிட்டு இருந்த இன்னும் 4 பேரு. ஒரு டாக்டர் மாதிரி சொல்லணும்னா எல்லாமே உன்னோட கற்பனை. ஆனா நானும் ஒரு அப்பாவா சொல்லணும்னா உனக்குள்ள நிறைய ஆன்மா வந்துருச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கவுன்சிலிங், கோவில், மாத்திரைன்னு சரி பண்ணிட்டோம், ஜானுவை தவிர. ஜானுவை விட்டு வெளியே வர்றதுக்காகத்தான் உன்னை தாமரை பத்தி நம்ப வச்சிருக்காங்க. உன்னோட நிலைமைய அப்படியே அந்த பொண்ணு நிலா உன் கண் முன்னாடி கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கா. நீ உன்னோட அழுகை, கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சதால வந்த வினை தான் இது. ஜானு இறந்த உடனே நீ மனசை விட்டு கதறி அழுது இருந்தேன்னா இந்நேரம் நிம்மதியா இறப்பை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்திருப்ப. நிறைய கவுன்சிலிங், நிறைய பூஜை, எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல. உனக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல உனக்கு மனசு பாதிச்சிருக்கா அப்படின்னு நாங்களே குழம்பி போயிட்டோம் கலை. வீடு, கோயில், ஹாஸ்பிட்டல்னு கிட்டத்தட்ட 3 மாசமா நீ கூட கொஞ்சம் சஃபர் ஆன. ஒரு சேஞ்சுக்கு தான் உன்னை காலேஜுக்கு அனுப்ப சொல்லி சஜஸ்ட் பண்ண. உன் கூட படிச்ச பொண்ணுங்க உன்னை பார்க்க வந்தப்ப உங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க உனக்கு நடந்த எல்லாத்தையும். நிலா தான் அவளை நாங்க பழைய நிலைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போனா. இது எதுவுமே உனக்கு தெரியாது. நீ முழுசா உன்னோட கட்டுப்பாட்டை இழந்து ஜானு கட்டுப்பாட்டுல இருந்த. பொதுவா ஹாஸ்டல்னு சொன்னாவே நிறைய கதைகள் இருக்கும். அதெல்லாம் உண்மையானு கூட யாருக்கும் தெரியாது. ஜானு இறந்ததுல உங்க காலேஜ் முழுக்க நிறைய பூஜை பண்ணிட்டாங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரி ஆயிடுவே அப்படின்னு நினைச்சோம். எந்த மாற்றமும் தெரியல. அப்போதான் உன் காது பட நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிச்சோம். நீ கொஞ்சம் குழம்ப ஆரம்பிச்சிட்ட. ஜானு வீட்டுக்கு நேரா போய் பார்த்த. அவங்க பொண்ணால நீ சஃபர் ஆகுறத பார்த்து அவங்களும் பொய் சொல்ல சம்மதிச்சாங்க. நீ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜானுவை வெறுக்க ஆரம்பிச்ச. ஆனாலும் உன்னால எதையுமே யோசிக்க முடியல ஜானுவை தவிர்த்து. அப்போதான் எல்லாரும் சேர்ந்து அதே ஓஜா கேம் சும்மா உனக்காக விளையாடின மாதிரி நடிச்சாங்க. உனக்கு ஜோதி மூலமா ஏற்கனவே எல்லாம் தெரியும்ன்றதால நீ அதை தடுத்த. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உன்னை பயப்பட வச்சிருக்காங்க. மெல்ல மெல்ல ஜானுவை விட்டுட்டு தாமரையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்ச. நீ நினைக்கிற மாதிரி மாற வேண்டியது நிலா இல்ல கலை, நீதான் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணை மூடி நினைச்சு பார்த்த. இவங்க சொல்றதுதான் உண்மை. ஜானு என்னை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சா. சொல்ல போனா எனக்கு என்ன பிடிக்கும்னே எனக்கு மறந்துருச்சு. எல்லாமே அவளுக்கு பிடிச்சதுதான். அவ இழந்த வாழ்க்கைய என்ன வச்சு வாழுறா. உயிர் இருந்தும் பிணமா இருக்கிறது நான் தான். ஜானு இறந்தும் உயிரோட இருக்கிற என்ன சாகடிச்சு வாழ ஆசைப்படுறா. அப்போ நடந்த எல்லாமே நாடகமானு கேட்டேன். அப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்ச உருவம், அந்த வாசம், சப்தம், தாமரை என்னை அடிச்சது, எப்படி எல்லாமே பொய்யா இருக்கும்? அப்ப பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? இருக்குதே. ஜானு என் கூட இருக்கிறதுக்கு பேர் என்ன? பேயின்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேக்குறேன். அப்போ எனக்கு பேய் பிடிக்கல, மனசு பாதிச்சிருச்சுன்னு சொல்றீங்களா? அவர் சிரிச்சாரு. கலை, கடவுள் இருக்குது நம்புறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எல்லாமே கடவுள் தந்த ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்வாங்க.
கடவுள் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே என்னோட முயற்சியால வந்த வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பேய் இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லைன்னு நினைச்சா இல்லை. உனக்கு இன்னும் எளிமையா புரியுற மாதிரி சொல்ற. தாமரைன்னு ஒரு பொண்ணு இல்லவே இல்லை. இல்லாத ஒரு பொண்ணு இருக்கிறதா உன்னை நம்ப வச்சாங்க. அவ வந்துட்டான்னு நம்ப வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் மாதிரி கேம் விளையாடினாங்க. உன்னை அவ்வளவு அழகா நம்ப வச்சிருக்காங்க. ஒரே விஷயத்த உங்க ஹாஸ்டல் வார்டன்ல இருந்து நிலா அம்மா அப்பா வரைக்கும் நம்ப வச்சிருக்காங்க. உன் மனசுல தாமரை இறந்து போன ஒரு பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா நீ பயப்பட ஆரம்பிச்சிருக்க. அதுக்கப்புறமா உனக்கு நிலா சாதாரணமா செய்யறது எல்லாமே வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. நிலா அலமாரியில இருந்தது அவ அக்கா போட்டோ. அதை தாமரைன்னு நினைச்சு உருவம் கொடுத்து அவ கூட பேசியிருக்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ மனசார அவளை காப்பாத்தணும்னு யோசிச்ச. சோ இல்லாத ஒரு பேய்க்கு நீ விடுதலை கொடுக்க நினைச்சிருக்க. அப்போ ஜானு என் கூட இல்லையா? அப்போ பேய்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? கலை, நிச்சயமா பேய் இருக்கு. நாம ஏன் பேய் கடவுள்னு பேசணும்? பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சுக்குவோம். நிச்சயமா பாசிட்டிவ் இருக்குதுன்னு நம்பினா நெகட்டிவ் இருக்குது. இப்போ ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. நீ உன்னோட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறியா? யோசிச்சேன். நடந்த எதையும் மாற்ற முடியாது. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அழுத்தமா மனசு ஏத்து சொன்னேன். ஆமா, நான் வாழணும். என்னோட வாழ்க்கைய நான் ரசிச்சு வாழணும். என்னோட ஜானு கெட்டவளா? இல்ல, இப்போதான் புரியுது. அவ இறந்து நிம்மதியா போயிருப்பா. நான் தான் ஜானுவை ஆசைப்பட்டு கூப்பிட்டேன். நான் சும்மா பேசதான் கூப்பிட்டேன். ஆனா அவ என்னை விட்டுட்டு போகவே இல்லை. தப்பு என் மேலதான். எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை புரிஞ்சு அவங்க நினைவுகளோட வாழ பழகிக்கணும். அனாவசியமா அவங்க கூட பேசணும்னு அழைக்க கூடாது. இப்போ மனசால நான் ஜானுவை வெறுக்கல. ஆனா ஜானு எனக்கு வேணாம். ஜானுவோட நினைவு மட்டும் போதும். அவ ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு தேவையான எல்லா பூஜையும் மனசார பண்ணிட்டோம். மீதி இருந்த 1 வருஷ படிப்பையும் முடிச்சுட்டு சந்தோஷமா மேல் படிப்பையும் முடிச்சாச்சு. இப்போ எனக்கு பிடிச்ச ஐடி வேலை, எனக்கு பிடிச்ச படிப்பு, வேலை எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாமே என்னோட விருப்பப்படி. இதோ இன்னைக்கு எனக்கு கல்யாண ரிசப்ஷன். அர்ஜுன், இப்பவும் நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் மணமேடையில என்னைக்குமே அர்ஜுன் ஒரு அழகான கவிதை தான் எனக்கு. இந்த நொடி வரைக்கும் எனக்கு அர்ஜுன் மேல காதல் வரல. இப்ப வரைக்கும் எதுவுமே நாங்க பேசினது கூட இல்லை. ஆனாலும் அர்ஜுன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் தான். நான் அர்ஜுனை பார்த்துட்டு இருக்கிறத பக்கத்துல நின்று வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான் என்னோட வருங்கால கணவர். வருங்காலம் என்ன வருங்காலம்? நாளைக்கு காலையில முதல் முகூர்த்தத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம். சரி, இனிமேல் எல்லாமே உனக்கு வாழ்க்கையில நல்லதாவே தான் நடக்கும் அப்படின்னு வந்த எல்லாரும் வாழ்த்திட்டு போறாங்க. இனிமேல் தான் சிறப்பான சம்பவங்கள் உனக்காக காத்துட்டு இருக்குது கலை அப்படின்னு என் பின்னால இருந்த நிழல் என்னை பார்த்து பயங்கரமா சிரிச்சது எனக்கு கேட்கவே இல்லை. தொடரும் நிழல்கள். இந்த கதையை இத்தோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் பிளாக்ஸ் விடிஎல். தொடரும் நிழல்கள். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த கதையை முதல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்க என்னோட பிளேலிஸ்ட்ல முழு கதையும் கேளுங்க. அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.